செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பாரம்பரியம் ஆன்மீகம் தமிழ்நாட்டுக்கு 2 விருதுகள். 2 தமிழக கிராமங்களுக்கு மத்திய சுற்றுலா அமைச்சகம் விருது அறிவித்துள்ளது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு சிறந்த சுற்றுலா கிராமங்கள் போட்டி 2024க்கான விருதுகள் அறிவிக்கப்பட்டன. நாடு முழுவதும் 8 பிரிவுகளின் கீழ் 36 கிராமங்கள் வெற்றி பெற்றுள்ளன. பாரம்பரியம் பிரிவில் கீழடி, ஆன்மீகம் மற்றும் ஆரோக்கிய பிரிவில் மேல் கலிங்கப்பட்டி ஆகிய கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. பெரும் சுமையாகும் மருத்துவ செலவினங்கள். இந்தியாவில் மருத்துவ செலவினங்கள் அதிவேகத்தில் உயர்ந்துள்ளதாக தனியார் காப்பீட்டு நிறுவன தரவுகள் தெரிவிக்கின்றன. 2024 ஆய்வின்படி 23% பேர் கடன் பெற்றோ மருத்துவமனைகளில் பணம் கட்டுவதாகவும் 62% பேர் சொந்த பணத்திலிருந்து செலவு செய்வதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. ஆண்டுக்கு 14% கட்டணம் அதிகரிப்பதாகவும் சிறுநீரக கோளாறுகள் பதிவாகும் நகரங்களில் டெல்லி முதலிடத்தில் இருப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கப்படுகின்றன. 55,000 ஆசிரியர்களுக்கு விரைவில் டேப்லெட். அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு 2ஆம் கட்ட கையடக்க கணினி டேப் வழங்கும் பணி விரைவில் தொடங்கும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன. மாணவர்களின் கற்றல், ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன்களை மேம்படுத்தும் வகையில் ஆசிரியர்களுக்கு டேப் வழங்க பள்ளிக்கல்வித்துறை முடிவு செய்துள்ளது. அதன்படி முதல் கட்டமாக 79,723 பேருக்கு வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது 55,478 பேருக்கு டேப் வழங்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. டிசம்பர் 4 சாதனை கணக்கெடுப்பு. 3, 6 மற்றும் 9ஆம் வகுப்பு மாணவர்களின் திறன்களை மதிப்பீடு செய்யும் தேசிய சாதனை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் வரும் டிசம்பர் 4ஆம் தேதி நடைபெற உள்ளன. அதனை முன்னிட்டு கள ஆய்வாளர்களாக ஆசிரியர் பட்டய படிப்பு B.Ed முடித்தவர்கள் 11ஆம் வகுப்பு மாணவர்களை செப்டம்பர் 30க்குள் நியமிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. 792 மாவட்டங்களில் தமிழ் உள்ளிட்ட 26 மொழிகளில் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. பழைய பள்ளி கட்டிடங்களை இடிக்க உத்தரவு. அரசு பள்ளி மாணவர்களின் ஆதார் எண்களை டிசம்பர் மாதத்துக்குள் பதிவு செய்து முடிக்குமாறு ஆசிரியர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சேமிப்பு கணக்கு இல்லாத மாணவர்களுக்கு உடனடியாக வங்கியிலோ தபால் நிலையத்திலோ சேமிப்பு கணக்குகளை துவக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளன. ஆபத்தான நிலையிலும் பயன்பாடில்லாத நிலையிலும் உள்ள பழைய கட்டிடங்களை இடிக்கும்படி பள்ளிக்கல்வித்துறை ஆணையிட்டுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.